ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல். ஈவினிங் கொஞ்சம் பர்ச்சேசிங்க்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தோம். மழை வந்தோடனே அப்படியே பிளானை ஸ்டாப் பண்ணிட்டோம். சில டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணும்போது அங்கே மழை இருக்குன்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவாங்க. இங்கேலாம் மழை இல்லையேன்னு சொல்லுவோம். அதுக்கே ஷாக்கிங் ஆகுவோம். ஒரே ஊரில் அங்கே மழை இங்கே மழை இல்லையான்னு. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் மட்டும் மழை பெஞ்சிருக்கு, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் மழையே இல்லைன்னு சொன்னோடனே செம ஷாக்கிங்க. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதுதான் நான் லைவாக பார்க்குறது. இந்த லைனில் மட்டும் தாங்க மழை இருந்திருக்கு. அடுத்த லைனில் மழை பெய்யவே இல்லை. சரி, உடனே வெளியில் கிளம்பிட்டோம். இந்த பாருங்கள் குட்டியை எப்படி உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில டைமில் மழை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அப்படியே பிளானை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருப்போம். பட் கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் மழையே இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டே தான் எங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சது. ஈரோட்டில் தேங்காய் மண்டின்னு சொல்லி இந்த பிளேஸ் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து தேங்காய் வந்து ரீசனபிளாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஹோல்சேல் ஷாப்பில் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.